வெளியில இருக்கைகளை ஒரு முறை விழுவதில் மறுமுறை எழுவதில் உனக்கு என்ன தயக்கம். அதாவது நான் எல்லாம் விழுந்து கிடந்தாடாவா எழும்பி வேறேன் கஷ்டப்பட்டு. கருவறையில கடவுளை காணுற பொழுதில மனநிலை மயக்கம். அதாவது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒருக்கா போய் கடவுளுக்கு முன்னு கண்ணை கும்பிட்டு கண்ணை மூடி நின்றீங்க என்றால் அந்த இடத்துல மனநிலை மயங்கி போயிடுமா. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல சாந்தியாகும் மயக்கம். பெரம்பரையில தெருமுனையில ஒரு மெனையில கூடி கிடந்தோம். நான் பரம்பரை முதல் எப்படின்னா ஒரு மெனையில எல்லாருமா சேர்ந்து கூடி வாழ்ந்த நாங்கள். இப்ப புலம்பெயர்ந்திட உறவுகள் சிதைந்திட அந்த வழியில வாழ்ற வாழ்க்கையை மறந்து போனோம். நெடுக ஓடிட்டே இருக்கோம். என் தந்தை என் தாயார் இன்னும் என் ஊரில் இருக்கிறார். அதாவது என்ன மாதிரி ஒரு 20-22 வயசுல வலிக்கிட்டு போயிருப்பேன். விட்டு அம்மா அப்பா உழைக்கணும், அம்மா அப்பா பார்க்கணும், இந்த குடும்பத்துல அக்கா தங்கச்சி கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்ன்றதுக்காண்டி உழைக்க போயிருப்பாங்க படியில். போய் அவங்களோட மேலையில அந்த பாட்டு எப்படி இருக்குன்றால், என் அம்மா அப்பா இன்னும் ஊர்ல தாண்டா இருக்கிறாங்க, இன்னும் ஊரில் இருக்கிறார், அவர்கள் வறுமையுடன் வாழிட வேண்டாம் என்று நானும் உழைக்கிறேன். ஆதியில் கண்டது துன்பம், நான் ஸ்டார்ட்ல சரியா துன்பம் பார்த்துட்டேன், பாதியில் தான் வந்தது இன்பம், மீதியில் எனக்கு என்ன சொந்தம். அதாவது எந்த சொந்தம் யாருன்னு கேட்டீங்கன்றால் புலம்பெயர்ந்து வாழ்ற எல்லாருமே இந்த சொந்தம், தமிழ் மக்கள் எல்லாமே சொந்தம். ஸோ அப்படி எழுதியிருந்தேன் லிரிக்ஸ். அது இப்போ நீங்க ஒரு விஷயத்த ஒரு வேலையை அனுபவிக்கிறீங்கன்னா இப்போ நான் ஆயிடுவேன். ஓகே, என்னோட இடத்துல இருந்து பார்த்து நான் புலம்பெயர்ந்து போய் இருக்கோம் இல்லை, எனக்கு அந்த வேலையும் தெரியாது. ஆனா நான் எப்படி யோசிப்பேன்டா, இப்போ என் அண்ணா என்ன விட்டு போய் ஒரு புலம்பெயர் தேசத்துல இருந்து அவனை என்ன பார்த்து கொண்டா இப்படி இருப்பான், அவனோட வழி என்ன இருக்கும்ன்றது எழுதுவேன்.